ஏங்க தலைமுடிய நல்லா பளபளன்னு மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த மூதேவி டெய்லி ஒண்ணு சொல்லும். இதுக்கு ஐப்ரோல முடியே இல்ல. அத வளர வைக்க துப்பு இல்ல. ஆமாங்க, நான் பொறந்ததுலேருந்து எனக்கு ஐப்ரோல முடி இல்ல தான். இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது நான் நெனச்சிருந்தேன்னா, என் ஐப்ரோவ நான் வரைஞ்சிருக்கலாம். என்ன வேணா பண்ணி நான் உங்கள ஏமாத்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. என்கிட்ட உண்மையும், நேர்மையும், நல்ல மனசும் நெறைய இருக்கு. உங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆளு நான் கிடையாது. நான் ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு. இந்த மாரிலாம் கமெண்ட் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தலான்னு கனவுல கூட நெனைக்காதீங்க. 1/2 கிளாஸ் ஆளி விதை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட ஜெல்லை மட்டும் வடிகட்டி எடுத்துருங்க. இது கூடவே முட்டையோட 2 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ லெமன் சேர்த்ததும் அதோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா தண்ணி குடிங்க. முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முடினாலே கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது. உங்களுக்கு எப்போ ரொம்ப முடி கொட்டுதோ அப்போ தான் நீங்கள் இன்னும் தலைமுடியை நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் ரீக்ரோத் ஆகும், பால்னஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நம்ம க்ரீம் மாதிரி மாற்றுறதுக்கு உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தது அப்படின்னா இதை நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அது நல்லா க்ரீம் மாதிரி அப்படியே பஞ்சாக வரும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தலைமுடியை பளபளன்னு மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3யும் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால நல்லாவே ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேரை க்ரோத் பண்ணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா நிம்மதியாக ஹாப்பியாக இருங்க.